அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நேத்திக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துல கொடுத்த ஒரு பேட்டி ரொம்ப வைரலா போகுதுண்ணா. என்னென்ன நடந்தது? நேத்திக்கு ரொம்ப மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்பதற்காக ஒன்று சேர்ந்து சட்டமன்றத்தினுடைய வளாகத்திற்கு எதிர்புறமாக நின்று இருந்தார்கள். அப்ப என்ன இருக்குன்னா, நயினா நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஏறத்தாழ அரை மணி நேரத்திற்கும் மேலாக பேசியிருந்திருக்கிறாங்க. அதற்கு ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்கு முன்பாக தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சட்டமன்றத்திலே சந்திச்சிருக்கிறாங்க. இதை தெரிந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருவேளை கூட்டணி குறித்து பேசியிருப்பார்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை முன் வச்சு அந்த ஆடியோ நீங்களும் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினத அவர் ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே தெளிவா சொல்லிடுறாரு. இருப்பினும் கூட ஒரு ஆடியோட கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும் நம்ம பார்வையாளர்களுக்கு. அதனாலதான் அந்த ஆடியோ என்ன பண்றோம்னாக்க கையோடய எடுத்துட்டு வந்துட்டோம். சட்டமன்ற வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில தெரியுது. அந்த லாபியில பேசிட்டாங்க. பேசுறதெல்லாம் கிடையாது. இப்பதான் சொல்லுவாரு பாருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தினம் ஒரு சட்டமன்ற வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில வாங்காட்டி நீங்க தெரியுது. அந்த லாபியில பேசிட்டு தான் இருக்கிறோம். பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில நாங்க பேசுறோம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலா கேட்டீங்களா குரு இந்த ஆடியோவை? பேசக்கூட கூடாதுன்னா இது எப்படி நான் எடுத்துக்கிறது? இல்ல அதுதான் தம்பி. அங்க என்னன்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்ல போய் பேசிட்டு வந்துட்டாங்க குரு. அதுக்கப்புறம் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினதும் தான் ஊடகத்துல எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளுடைய அடிப்படை தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இன்னொரு கோணத்திலுமே நம்ம அதை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. என்னன்னா, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட அந்த கேள்வியை முன்வைக்கக்குள்ள என்ன சொல்லியிருக்கலாம்? ஆமா, நாங்க தான் ஆல்ரெடி கூட்டணியில இணைஞ்சிட்டோம்ல, சோ அதனால நாங்க அது குறித்து பேசுவோம். சட்டமன்றத்துல பேசுறது இயல்புதான். அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஆகையினால பேசியிருக்கிறோம்னு சொல்லியிருந்தா அது கேஷுவல்னஸா மாறி இருக்கும். ஆனா இன்டர்பிரிட்டடா அங்க எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு வார்த்தை, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தான் என்ன டெய்லியும் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நோட் த வேர்டு, டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க பேசிட்டு தான் இருக்கோம்னு சொல்லக்குள்ளதான் இது ஊடகங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பரபரப்பு நிகழ்வா, ஒரு பரபரப்பு செய்தியா மாறுது. இப்ப நம்மளுடைய ஒரு கோணத்துல நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லாம தவிர்த்திருக்கலாம்ல. தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டாவே அந்த டாபிக் தான் ரொம்ப போயிட்டு இருக்குது. கூட்டணி குறித்து ரொம்ப பேசிருக்காங்க. அந்த நேரத்துல இவர் கொடுக்கிற அந்த ஒரு வாக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. நீங்க சொன்ன மாதிரி தவிர்த்திருக்கலாம். அதை தவிர்க்காம சொன்னதுக்கான காரணம் தான் அரசியலே. எப்படி தன்னை பிரதிபலிச்சுக்கிறாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி டெய்லி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அப்ப அடிப்படையில இருக்கக்கூடிய மக்கள் மனது எப்படி இருக்கும்? ஒரு நியூட்ரலா ஒரு சோசியல் மீடியா வாட்ச் பண்றக்கூடியவங்களுக்கு கேஷுவலா இருக்கும். ஆனா ஒரு அடித்தட்டு மக்களுக்கு எடப்பாடி அவர்கள்ட்ட பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போயிட்டு கூட்டணிக்காக தான் பேசிட்டு இருக்கிறாங்களோ என்பது போன்ற ஒரு விடயம் வெளிவரும். இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தம்முடைய இருப்பு அப்படிங்கிற ஒரு விடயத்தை வெளில கொண்டு வரணும், வெளில காட்டிக்கணுன்றதுக்காக கூட இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் டெய்லி என்கிட்ட பேசிதான் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வார்த்தையில ஒரு பார்வை எப்படி இருக்கும்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட எதுவும் பேசல, தினம்தோறும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசுறாங்கன்னா எதிர்பாராத விதமா ஒரு கோரிக்கை எதுக்கும் ஒண்ணு இருக்கலாம், ஆனா டெய்லி பேசுறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்ப மத்தவங்கள்ட்ட இவர் என்னமா ப்ரொஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு தோணுதுன்னா, டெய்லி என்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாங்க, நான் தான் அப்படியே இது பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், பிடி கொடுக்காம இருக்கன்ற மாதிரியான ஒரு எண்ணம் முதல்ல தோணுதா இல்லையா தம்பி? ஒரு காமனா கேட்கிறேன். ஆமாங்கண்ணா. ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயத்த, அதாவது கூட்டணி குறித்து யாரும் பாமக போய் யார்கிட்டயும் போய் பார்த்து பேசவும் மாட்டாங்க. இது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தைலாபுரத்தை நோக்கிதான் எல்லா வேலையும் கிளம்பும். ஆனா இவர் இந்த வார்த்தையை விடும் போது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது கரெக்டா மேட்ச் ஆகுதுங்களா? டெய்லி சந்திக்கிறாங்க. பாக்குற பொதுமக்களுக்கு சடனா யாரா இருந்தாலும் மேபி இருக்கலாம் போல, பேசிட்டு இருக்கலாம் போலப்பா, இருக்கலாம் அப்படின்னு தானே தோணும். நீங்க அந்த பேசிட்டு இருக்கிறது கூட தப்பு கிடையாது தம்பி. அது இருக்கலாம், ஓகே இருக்கலாம்.
பட் அவர் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லங்க பொதுவா எல்லார்ட்டயும் பேசுறேங்கன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு இதுல நம்மளுடைய பார்வை இன்னொரு கூடுதல் பார்வை என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படின்னா, எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தே ஆகணும். பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதிமுக கூட்டணி இணைந்தே ஆகணும். அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கிறதா, இது நம்மளால எடுத்துக்க முடியறதா கூட ஒரு கோணம் நமக்கு உணர்த்துது. அவருடைய விருப்பமும் அதுவாதான் இருக்குன்ற மாதிரிதான் சில அரசியல் வட்டார தகவல்கள் சொல்றாங்க. ஏன்னா, பாஜக எந்த ஒரு இணக்கத்தோடு போய் சேர்ந்தாருன்னு தெரியல. நேத்து கூட ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு தேவை அப்படின்ற ஒரு வேர்டை மெயின் பண்ணி பேசியிருக்கிறார். சோ அதுதான் வந்து ஃபேக்டாவே இருக்குது. அவருக்கு என்னன்னா, பாமக அதிமுக இணக்கம் என்கிற ஒரு சூழலை ஊடகத்துக்கு மத்தியில நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னாக்க, இயல்பா வந்து ஊடகம் அதை நோக்கியே வந்து செய்திகள் பதிவிட்டு இருக்கோம். அதை தொண்டர்களும் வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு நமக்கு அந்த கூட்டணி வாய்ப்பு இதன் மூலியமா ஒரு கேடயமா அமையும் அப்படின்றதுனால கூட இவர் பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. அது இருக்கலாம்ண்ணா. பட் இருந்தாலும் அவரு ஒரு வேற மாதிரி பேசிருக்கலாம்ல. ஜென்ரலா பேசுறதுதான்ப்பா பேசிருந்தோம் அப்படின்னு சொல்லாம அப்புறம் அரசியல்னா என்ன? இதுதான் அரசியல். இல்ல நல்லது நடந்தா சந்தோஷம் தான். ஏன்னா இப்ப நம்ம கூட அதை பத்தி பேசுறதுக்கான காரணம் என்ன? பாமக காரங்க தான் டெய்லி வந்து என்ன சந்திச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல போய் நம்மளுமே அதை பத்தி பேசுறோம். விஷயம் தானா இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் பாமகன்ற வேர்டு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள இணைந்து பேசுறாருன்ற போது இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையாக இருந்திருக்கலாம் என்கிற ஒரு கேள்வி எழுது. எதுவா இருந்தாலும் சந்தோஷம் தான். ஆக மொத்தம் மக்கள் இருக்கக்கூடிய கூட்டணி தான் எல்லாரும் வரவேற்கிறாங்க. இது நம்மளுடைய சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேங்கண்ணா. இது அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும். கரெக்டுங்கண்ணா. மாநாடு முடிஞ்சு பாத்துடலாம். ரைட்டுங்கண்ணா. நன்றிண்ணா. நன்றிப்பா.